நம்ம திரு நல்லா தூங்கிட்டு இருந்தா. இவ அந்த நேரமா பார்த்து போய் திருட்டுத்தனமா இவ பண்ண விஷயத்த பார்த்ததும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டமா. முதல்ல இவ என்ன கவனிக்கவே இல்ல. அப்புறம் நான் பார்த்துட்டே இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்ன மொழி முடிச்சா தெரியுமா? ஏய் மகா, கவிதா சொல்றதெல்லாம் உண்மையா? வேலைக்காரியா வந்த உனக்கு வீட்டுக்காரியா ஆகணும்னு ஆசை வந்துருச்சோ? என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப. உன்னையெல்லாம் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். அத பண்ணாம விட்டுட்டேன். வீட்ல ஒருத்தியா நடமாட விட்டா நீ இதுவும் பண்ணுவ, இதுக்கு மேலையும் பண்ணுவ. ஆரம்பத்திலேயே உனக்கு ரொம்ப இடம் கொடுத்தது தப்பா போச்சு. அத்தை, இப்ப எதுக்கு மகாவ ஆளாளுக்கு திட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அப்படி அவ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா? உடம்பு சரியில்லாம இருக்க திருவுக்கு சாமி கிட்ட வேண்டி குங்குமம் வச்சு விட்டுருக்கா. இதையே நீங்க தப்பா பாக்குறீங்க? ஏய், என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ அவ பண்ற எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணி பேசி பேசிதான் அவ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறா. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். சாமி கும்பிட்ட குங்குமத்தை கொடுக்கணும்னா அத கையில தான் கொடுக்கணும். பொண்டாட்டி மாதிரி நெத்தியில வச்சு விடுவாங்களா? ஐயோ, போச்சு போச்சு. நான் இவ்ளோ நாளும் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நானே உன்னை கூப்பிடலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. நீங்க எல்லாரும் இவள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ மனசுல வேற எதையோ வச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு இப்பதான் தெரியுது. இவ்வளவு நாள் நம்ம எல்லாரையும் நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்திருக்கா. திரு, நான் கூட இவளை என்னமோ நினைச்சேன். ஆனா இவ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்கா பாத்தியா? திரு, நீ தூங்கிட்டு இருக்கும் போது இவ ரூம்ல வந்து என்ன பண்ணா தெரியுமா? அத்தை, மகா என் நெத்தியில குங்குமம் வச்சது காரணம் நான் தான். மகா, அத்தை கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நீ பதில் பேசாம இருக்க போய் தான் அத்தை உன்னை தப்பா நினைச்சு இவ்வளவு தூரம் பேசுற மாதிரி ஆயிடுச்சு. கவிதா, திரு சொன்னதை கேட்டல்ல? திரு இத தப்பா நினைக்காம சாதாரணமா சொல்லிருக்கான். ஆனா நீ நடந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் மகாவை கோவமா பேசியிருக்க. அதனாலதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல்ல? சரி விடுங்க தாத்தா, அத்தை ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. மகா, நீ போய் வேலையை பாரு. என்ன இப்பதான் முதல் தடவையா பாக்குறாரு. ஆனா அவரு முகத்துல அத காட்டிக்கவே இல்லையே. அவர் என்னமோ என்ன இந்த வீட்ல ஏற்கனவே பார்த்த மாதிரியே நடந்துக்கிறாரு. இவரு நிஜமாலுமே என்ன இப்பதான் பார்த்தாரா, இல்ல முன்னாடியே பார்த்துட்டு என்கிட்ட காட்டிக்காம இருந்தாரா? ஷோ, ஒண்ணுமே புரியலையே. ஷோ, இப்ப அவரு வந்து என்ன கேட்க போறாருன்னு தெரியலையே. பூஜையை முடிச்சிட்டு
இங்க இருந்த சுவடே தெரியாம நான் போயிடலான்னு பார்த்தேன். ஆனா இப்படி அவர்கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. மகா, மகா, ஆ? இங்க எதுவும் பேச முடியாது. பக்கத்துல இருக்கிற பார்க்ல நான் வெயிட் பண்ணுவேன். நான் போய் 10 நிமிஷம் கழிச்சு நீ வரணும். வர்ற? ஏன் வீடுன்னு தெரிஞ்சும் ஏன் இத்தனை நாள் நீ மறைஞ்சிருந்தன்னு கேட்பாரு. கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற?